கிச்சனில் வேலைகளை சுலபமாக்கிறதுக்கும் நம்ம செய்கிற உணவுகளை சுவையை கூட்டுறதுக்கும் சில கிச்சன் டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மீந்து போன இட்லியில் இட்லி உப்புமா செய்வோம். அப்போ மீந்து போன இட்லி அப்படிங்கிறப்ப அது காஞ்சு போயிருக்கும். அப்போ இட்லி உப்புமா செய்கிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வரன்னு வரும். அதுக்கு இட்லியில் ஒரு 2 நிமிஷம் தண்ணீரை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அதை வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த இட்லியை பொடிச்சு நம்ம இட்லி உப்புமா செஞ்சோம் அப்படின்னா அந்த மாதிரி வரன்னு இல்லாமல் இட்லி உப்புமாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். காஞ்சு போன இட்லியில் செய்கிற இட்லி உப்புமாவுக்கும் இந்த மாதிரி செய்கிற இட்லி உப்புமாவுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வேர்க்கடலையை வறுத்துட்டு அதனுடைய தோலை நீக்கி அந்த தோலெல்லாம் போகிறதுக்காக ஒன்று சிங்க்குக்கிட்ட இருந்து ஊதி விடுவோம். இல்லாட்டி முறம் இருந்துச்சு அப்படின்னா முறம் எடுத்து போட்டு அந்த தோலெல்லாம் நீங்கிறதுக்காக புடச்சி விடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த தோல் எல்லாமே வீடு முழுக்க விழுந்துடும். காற்றுல பறந்துச்சு அப்படின்னாலும் வீடு முழுக்க ஆகிடும். அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆயில் ஸ்ட்ரெயினர் இருந்துச்சு அப்படின்னா அதில் கடலைகளை போட்டு நம்ம இப்படி ஒரு மாதிரி குலுக்கி எடுத்தோம் அப்படின்னா அந்த தோல் தனியாக கடலை தனியாக அப்படின்னு சொல்லி தனியாக வந்துடும். நம்ம அந்த தோலை ஊதி விட்டோம் அப்படின்னா வீடு முழுக்க ஆகிறது இந்த மாதிரி எல்லாமே மிஸ் ஆகாமல் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி நம்ம சலித்து தனித்தனியாக எடுத்துக்கலாம். அதனால் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே உபயோகமாக இருக்கும். வேலை மிச்சப்படுத்தும். இந்த மாதிரி அரை நொடியில் தோல் தனியாக கடலை தனியான்னு வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. குறிப்பாக வீட்டில் குழந்தைகள் இருக்கிற பெண்களாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கிச்சனில் அதிக நேரம் செலவிட முடியாது. ஏன்னா குழந்தைகள்கிட்ட நம்ம செலவிடுவோம். அதுக்காக இந்த மாதிரி சில குறிப்புகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம முட்டையை வேக வைக்கிறோம். நிறைய முட்டைகள் போட்டு வேக வைக்கிறப்ப ஒரு முட்டையோட ஒரு முட்டை சேர்ந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா இதில் முட்டை உடையாது. மேலும் முக்கியமாக இதில் எண்ணெய் ஊற்றுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில முட்டைகள் ஓட்டை உரிக்கிறப்ப நம்மளுக்கு முட்டையோடு சேர்ந்து ஒட்டிக்கும். நம்மளால் உரிக்கிறப்ப முட்டையும் சேர்ந்து வரும். உள்ளே இருக்கிற வெள்ளைக்கருவும் ஓட்டோடு சேர்ந்து வரும். இப்படி ஆயில் ஊற்றி நம்ம முட்டை ஓட்டை நம்ம உரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் உரிக்க முடியும். நம்ம கையிலையும் ஒட்டாது. முட்டை மேலே அந்த வெள்ளைக்கரு மேலேயும் ஓடு ஒட்டாது. கடன்னு சீக்கிரமாக உளிச்சிடலாம். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான முறையில் நம்ம முட்டையை வேக வச்சு உளிக்கிறப்போ எவ்வளோ முட்டையாக இருந்தாலும் கடன்னு உளிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு கையிலையும் ஒட்டாமல் ரொம்ப நீட்டாக முட்டை உளிஞ்சு வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரொம்ப முழு முட்டையாக எந்த தோலும் வெள்ளைக்கரு ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது அப்படின்னு. ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ தாளிக்கிறப்ப எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிப்போம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு கடுகு படபடன்னு பொரியும். சில சமயம் சின்ன தாளிப்பு கரண்டியாக இருந்துச்சுன்னா அதில் தீ பிடிச்சிக்கும்.
அப்போ ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு கேஸ் ஸ்டவ் மேலேயும் எண்ணெயெல்லாம் தெரிச்சிரும். அதற்கு எண்ணெயில் வந்து முதல்ல மஞ்சள் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா கடுகு போட்டு பொரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெறிக்காமல் அதே சமயம் கரண்டியில் தீ பிடிக்காமலும் இருக்கும். ஸோ அதனால் இந்த டிப்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஈவினிங் டைமில் நம்ம வந்து ஏதாவது இந்த மாதிரி வெங்காய பக்கோடாலாம் டீ டைமில் நம்ம செய்கிறோம், ஸ்நாக்ஸ் செய்கிறோம் அப்படின்னா அதற்கு வந்து வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுட்டு கடலை மாவு அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி தலைகள் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுந்து போடுவோம். இது எல்லாமே போடுறது தான். மெயினாக இதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சோம்பு. கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுட்டு அதை நல்லா பெசரி விட்டுட்டு நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் வெங்காய பக்கோடா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சுவையும் மணமும் வந்து கண்டிப்பாக இதில் வந்து கூடுதலாக இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு வந்து அது ஜீரணமாகிறது இதில் வந்து சோம்பு இருக்கிறங்கேட்டி நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டா ஒரு மதப்பாக இல்லாமல் சீக்கிரமாக அது ஜீரணமும் ஆகும். குழந்தைகளுக்கும் இதை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்டியான ஒரு வெங்காய பக்கோடா இந்த சோம்பு சேர்க்கறதுனால நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி. Walk.